ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான வாட்டர்மெலன் மொஜிட்டோ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். ஹோம்மேட் சோடா யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு வாட்டர்மெலனை நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 2 கிளாஸ் அளவுக்கு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் ஒரு ஃபுல் டம்ளர் அளவுக்கு வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு 3 புதினா இலை சேர்த்திருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் பவுலில் மாற்றிக்கிட்டு நல்லா இதை நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். மத்து இல்லைன்னா இந்த மாதிரி தயிர் கடையிறது ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 80% ஸ்மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இதே ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். நான் 3 புதினா இலை சேர்த்திருக்கிறேன். இந்த மொஜிட்டோக்கு நம்ம வீட்லேயே வந்துட்டு சோடா மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம். சோடா வேணாம்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ரஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் இதை ஒரு 80% அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லா வாட்டர்மெலன் சீட்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நான் ஒரு 2-3 சீட்ஸ் மட்டும் விட்டுட்டு மிச்சதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து சோடா ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. இது ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். நான் ஒரு பெரிய லெமன்லேருந்து ஒரு 1/2 லெமன் வந்துட்டு சீட்ஸ் எடுத்துகிட்டு புழிஞ்சிக்க போகிறேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போடுறேன். இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நான் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் 3/4 டம்ளர் அளவுக்கு நார்மல் கோல்டு வாட்டர் எடுத்திருக்கேன். அது யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது நம்ம சோடாவுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சமையல் சோடா 2 சிட்டிகை நோட் பண்ணிக்கோங்க. 2 சிட்டிகை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக தான் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 சிட்டிகை யூஸ் பண்ணால் அது எந்த தப்பும் இல்லை. இப்போது இந்த சோடாவை இது கூட நான் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணேன்னா அது வந்துட்டு நமக்கு ஹோம்மேடு சோடா வாட்டர் ரெடி ஆகிடும். இப்போ நான் இந்த சோடா இது கூட போடுறேன். இப்போ உங்களுக்கு நுர பொங்குறது தெரியும் இல்லையா? இப்போ நம்மளோட சோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ஹோம்மேட் சோடா. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர்மெலன் மொஜிட்டோக்கு நமக்கு ஒரு சர்விங்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம கலக்கி வச்சுருக்கிற வாட்டர்மெலனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் இது கூட சேர்த்திக்க போகிறேன். ஐஸ் க்யூப்ஸ் ஆப்ஷனல், பிடிக்காதவங்க சேர்த்திக்க வேணும். இப்போது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற சோடா வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட வாட்டர்மெலன் மொஜிட்டோ ரெடி.